1,28,00,000 பேர் எங்கள் வலைத்தளத்தை பின்தொடர்கிறார். எனக்கு இவ்வளவு பேர் பின்தொடர்றாங்க தெரியுமா? அப்ப நான் தான் பிரதமராகவே இருக்கும். எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் வந்து கூட்டணியில இருந்து வெளியேறிட்டாரு. எப்படி பாக்குறீங்க சார்? கோரிக்கைகள் எல்லாம் புறந்தள்ளப்பட்டு 10 கோரிக்கைகள் தான் கோரிக்கை எல்லாம் பரிசீலனை பண்ணல, அதனால வெளியே போறேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஆட்சி வந்து அதிகாரிகள் ஆட்சியா இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதனால அதிகாரிகள் தான் என்ன வெளியேற்றிட்டாங்க கூட்டணியில இருந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. போகும்போது அப்படி சொல்லாம நல்ல ஆட்சி நான் போயிட்டு வரேன் சொல்லுவாங்க. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. கடுமையா உழைங்க, இன்னொருத்தனை கம்பேர் பண்ணாதீங்க. உலகத்துல எல்லாம் பெற்றவன் என்று உலகம் யாருமே கிடையாது. உங்களுக்கு தமிழ் நடிகர் நாடலாம்னு உலகத்தில் நிரூபிச்சவர் எம்ஜிஆர். இன்னொரு நடிகை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சாத்தியமே கிடையாது. நீங்க எங்க பாருங்க, அனைத்து உலக கட்சிகளோடு கூட்டணி வைங்க, ஐயா ரஜினிகாந்தோடு வைங்க, ஐயா ட்ரம்ப் கூட வைங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு. உலகத்தையே பெரிய ஆக்டர் சிவாஜிமா இன்னொன்று பிறக்கணும். சிவாஜிமா இன்னொரு பிறக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளோ பெரிய சிவாஜி ஆக்டர் வந்து அரசியலில் தோற்று போயிட்டார். உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு 1000 கட்டினாலும் பத்தாது. நீ லோல் பட்டு லொங்க தான் போவ. உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும். வந்துச்சு சாமி. இவங்களெல்லாம் நான் கொண்டு வந்து நான் பலிக்கடை ஆக்க மாட்டேன். என்னை நம்பி வர்றவங்களை பலிக்கடை நான் ஆக்குறது இல்லை. கம்ப்ளீட்டாக வந்து எலெக்ஷன் தான் சாதாரண விஷயமா சொல்லுங்க. எவ்வளோ பணம் அவன் வந்து கடன் விற்று, பொண்டாட்டி தாலி விற்று, வீடை விற்று அவன் வந்து அப்படி அவன் வருவான் இல்லை. அவனுக்கு எப்படியா இந்த வயசுல இந்த காலத்துல அது எனக்கு தெரியாது. பட்டன பச்சக்குன்னு ஒரு அழுத்துங்க. அவ்வளவுதான். விஜய் திரிசா வச்சுக்கிறாராமே, அது இல்லன்றாங்க. சாதா போற ரோட்ல போறதுங்களே 2 வச்சுன்னு சுத்தம் போது கோடி கணக்குல சம்பாதிக்கிறாரு. அவர் வச்சுன்னு சுத்துறாங்க. வாழ்க்கை வள முடியாது வச்சுக்கோங்க. அவரை ஐயோ முத பொண்டாட்டி வந்திருக்காத அட்ட டைம்ல 2 பொண்டாட்டி வச்சு ஓட்டுறோன்னு இவங்களுக்கு தெரிஞ்சா என்ன அடிச்சு ஓட்டிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நாம ஓடிடுவோம் போல. இன்னொன்னு வச்சுக்கணும், நல்லா போ, நேர்கொண்ட பாறையில ஸ்ட்ரைட்டா போவோம். அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போங்க. அங்க திரிஷாவும் அவங்க அம்மாவும் திரிஷா அவங்க அப்பாவே கவனிக்காத ஒரு மோசமான ஒரு பேர் வழி தான் திரிஷா. கேவலமா பண்றமா, ரொம்ப கேவலமா பண்ற. நாங்களும் மனுஷங்க தானே. ஐயோ, தன் கணவரே கவனிக்காதவங்க தான் திரிஷாவுடைய அம்மா. அவர் பாவம் இங்க சென்னையில ஒரு ஹோட்டல்ல முக்கியமான ஒரு பொறுப்புல வேலை பார்த்தாரு. இதுங்க பண்ற அட்ராசிட்டி பார்த்துட்டு இவங்களோட வாழவே முடியாதுன்னு பெங்களூருக்கு டிரான்ஸ்பர் ஆகிட்டு ஓடி போனவர் தான். இது வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இனிமேல் நம்ம 2 பேரும் ஒரு ஸ்டெப் கூட வீட்டுக்குள்ள போக கூடாது. அது மட்டும் இல்ல, ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது. அப்புறம் அவர் ஒரு கட்டத்துக்கு மேல உடல்நல குறைவு இறந்து போயிட்டாரு. தன் குடும்பத்தை கவனிக்காத குடும்பங்கள்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கு. நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? அப்பனையே மதிக்காத விஜய், அப்பா ஆத்தாவையே சேர்க்காத விஜய், பொண்டாட்டி சேர்க்காத விஜய், பிள்ளைங்களே பார்க்காத விஜய், இவன் தான் குடும்பத்தையே கவனிக்காதவன் நாட்டை கவனிக்க வரானா. இனிமே நாங்க வச்சதான் சட்டம் நியாயம் தர்மம் எல்லாம். எவனாவது துள்ளிங்க தீவிடுவேன். எப்படி தெரியுமா இருக்கு? புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடனாலும் பழமொழி இருக்கு. 50 வயசை தாண்டிட்ட நீ அரை கிழம், 54 வயசு கிழவன், உனக்கு என்ன சோடி கேக்குது? யாரும் பார்க்கல. சோடி போட்டு போறது வடிவேலு பாணியில சொல்லணும்னா, சோடி போடுறியா சோடி, நீ கலர் ட்ரெஸ் போட்டுன்னு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு யாரை ஏமாத்த பாக்குறீங்க? என்ன சோன புது மாலை புது பொண்ணு எங்க கிளம்பிட்ட? இல்ல ஓட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கேன். போடா மூதேவி. ஒரு வீட்டுல ரெகுலரா ஜான பிடிச்சிட்டு இருந்தேன். நம்ம தொழிலை பார்த்து இந்த பிள்ளை சரி அரங்கத்து கஞ்சியாச்சு ஊத்துவான்னு ஜம்ப் பண்ணி பின்னால வந்துருச்சு. நம்மளுக்கு அறக்கிறது வயசாகி போச்சு இல்ல, சரி போனா போன்னு சடக்குன்னு கூடிய கூட்டி விட்டேன். சமூகத்துல மரியாதையோடு தனி மனித ஒழுக்கத்தோடு இருக்கிறவன தான் சார் நம்ம வந்து பாராட்டணும், கொண்டாடணும். உங்க 2 பேருக்கு பிரச்சனையா? சங்கீதாக்கும் உனக்கும் பிரச்சனையா? தப்பே கிடையாது. குழந்தைங்க என்ன பண்ணுச்சு? அந்த குழந்தை வந்து பட்டம் வாங்குது, அப்ப நான் போய் நிக்கணுமா வேணாமா?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஓம் சக்தி பராசக்தி. எம்எல்ஏ பேர் என்ன? எபினேசரா? எம்எல்ஏ எபினேசர் ஒரு தீய சக்தியை வீழ்த்துவதற்காக தலைவர் தளபதி அவர்களால் நிறுத்தப்படுகின்ற தூய சக்தி அண்ணன் அவர்கள். சாத்தூர் சமஸ்தானா அரைக்காப்பட்டி ஜமீன்தாரு ஆவாவோ சேக்கு 1000 2000 4000 6000 8000 சிம்பிளுக்கு பிள்ளாட்டி திராவிட திமுக எடுக்கடா. மிஷன் 58, 57, 56, 55, 54, 53, 52, 51, 50, 49, 48, 47, 46, 45, 44, 43. It will be extended to 1 year. நீலாம் மென்டலடா நீங்க. இனி எல்லா நாளும் ராத்திரி திராவிடனுக்கும் ஆரியனுக்கும் திக் 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 எல்லாரும் கனவுலையும் அரசேந்திர சோழன் நெத்தி போட்டுல நிப்பண்டா. பிரபாகரன் பிரபாகரன் பிரபாகரன். நீ தூங்குனா பிரபாகரன் கண்ணுக்கு வருவார், நிமிந்தா பிரபாகரன் கண்ணுக்கு வருவார், கண்ணை திறந்தா பிரபாகரன் கண்ணுக்கு வருவார், கூட அரசேந்திரன் வருவான், சீமான் வருவார், எல்லாம் வருவாங்க. பயம் 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 பயந்துகிட்டே இருப்ப. சாப்பாட்டை ஊத்துப்பார் பிரபாகரன், தண்ணிய குடிச்சுப்பார் பிரபாகரன், எந்திரிச்சுப்பார் பிரபாகரன். சிரிச்சுக்கிட்டே இரு. நின்னா நடந்தா உட்கார்ந்தா உன் குழந்தைய பார்த்தா, உங்க அம்மாவை பார்த்தா, உங்க அப்பாவை பார்த்தா, உன் பொண்டாட்டிய பார்த்தா, உன் தங்கச்சிய பார்த்தா, உங்க அக்காவை பார்த்தா, செவுத்த பார்த்தா, மண்ணை பார்த்தா, மலையை பார்த்தா, நீரை பார்த்தா, கடலை பார்த்தா, நல்லதை பார்த்தா, கெட்டதை பார்த்தா, ஒட்டுமொத்த திராவிட நாய்களுக்கும் தெரியுது நீ பிரபாகரன். குட் பை folks, I'm going to eat. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. ஒரே ஒரு இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் முருகனை வழிபடணும்னு சொல்லட்டும், அதை காமிக்கட்டும். நான் கட்சி விட்டு போறேன். இன்னைக்கு நேரில் அப்படியே துண்டு எடுத்து போட்டு கட்சி விட்டு போறேன். லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. நாம் தமிழ் கட்சியில என்னைக்காவது ஒரு இடத்துல இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் போட்டு காட்டுங்க. கிறிஸ்தவம் இஸ்லாமும் தமிழன் சமயமே இல்லையே. ஒன்னு ஐரோப்பிய மதம், ஒன்னு அரேபிய மதம். சமயம் என்னுடைய சமயம் சைவம், என்னுடைய சமயம் மாலியம், என்னுடைய சமயம் சிவ சமயம். அது தெரியாம நீங்க மீளணும் அப்படின்னு மரத்துக்கு எனக்கு வரி இல்லாத மாதிரி வா, திருப்பி வா, சக்கரை சீனி கருப்பட்டி கொஞ்சம் மாதிரி நான் கூப்பிடுறேன். அதை காமிக்கட்டும். நான் கட்சி விட்டு போறேன். இன்னைக்கு நேரில் அப்படியே துண்டு எடுத்து போட்டு கட்சி விட்டு போறேன். எப்ப செத்ததுக்கு அப்புறமா? ஆமா, அதை காமிக்கட்டும். நான் கட்சி விட்டு போறேன். இன்னைக்கு நேரில் அப்படியே துண்டு எடுத்து போட்டு கட்சி விட்டு போறேன். காதன் வந்து கத்தினுங்கிற கொசு மாதிரி சொன்னதே சொல்லு. பொட்டு போல நிலா பறிக்கட்டுமா டேய், உன் வயசு என்ன, இவங்க வயசு என்ன? சேர்க்கை சேர ஒரு நியாயம் வேணாமடா. டேய், உன் பொண்டாட்டியில உன்னை எப்படா மதிக்கிறா? கைய ஒடிச்சு போடுவேன்டா, கைய ஒடிச்சு போடுவேன். என்ன வணக்கத்திலே நக்கலா? நம்ம லேட்டஸ்டா எடுத்த சர்வேல திமுகவோட நம்ம 2% அதிகமா இருக்கும் இன்னைக்கு. இதான் உண்மை. இவனை பில்டப் பண்றான், இவன் பாட்டு அவனை பில்டப் பண்றான். என்ன நடக்குது? அதான் பயம் அவங்களுக்கு. அதிமுக 3ஆவது இடத்துக்கு போயிருச்சு. அதனாலதான் விமர்சனம் தலைவர் விஜய் மேல பயங்கரமா. யாரு 3 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, திமுக, அதிமுக, பிஜேபி. மர்க்கா சொல்லு. 3 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, திமுக, அதிமுக, பிஜேபி. அட உங்க கூர்க்காவுக்கு போறேன். இன்னும் ஒரு எலெக்ஷன்ல கூட நிக்கல, அதுக்குள்ள எதிர்க்கட்சின்னு நினைப்பா உனக்கு? வீட்டிலேயே உட்கார்ந்து அரசியல் பண்ற இந்த அணில வச்சுக்கிட்டு நீ எதிர்க்கட்சி ரேஞ்சுக்கு கனவு காண கூடாது. சொல்லுவியா சொல்லுவியா சொல்லுவியா? இப்ப 3 பேரும் ஒன்று சேர்ந்து ஒருத்தர் எதுக்குறாங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? திமுக எல்லா கட்சிக்காரையும் பார்த்தது, எம்ஜிஆரை பார்த்தது, சிவாஜி கட்சி தொடங்கினாரு, அதையும் பார்த்தது. அப்புறம் இவன் டி ராஜேந்தருக்கு தொடங்கினான், அவரும் போயிட்டாரு.
சிவாஜியோடவா திலகமே அந்தாலே அரசியல் நஷ்ட முடியாது ஓடி போட்டா அந்தாலே இவன் ஏமாத்துறா. விஜய் இருக்காங்க, விஜய் இருக்கிறாங்க, அவங்க தேர்தல் நாளைக்கு வந்து பாப்பாங்க, அப்ப தெரியும் ஏன்டா என்ன கூப்பிட்டீங்கன்னு நீங்க எல்லாம் நினைப்பீங்க அப்படிங்கிற. அதெல்லாம் முன்னாடியே பாசாபாய் அண்ணாமலை எல்லாம் ஆல்ரெடி வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க. கமலஹாசன், குருதி புனல், குணா கமல்லாம் இவர் படம் அப்புறமா வந்த படம். இப்ப அவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்களா? இதை பாடின கண்கள், காதல் பேசிய கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், இந்த பிஞ்சு நெஞ்சு தாங்குமா. இவர் ஒண்டிதான் நடிகரா? அவங்க எல்லாம் நடிகர் இல்லையா? சரி, மங்காத்தா படம் ஓடிச்சு, எத்தனை அஜித் வீட்டுல உட்கார்ந்து இருப்பாங்க? சூர்யா படம் இருக்குது, இவர் ஒண்டிதான் நடிகரா? மிஸ் ஆயிடுச்சு. அவங்க எல்லாம் வந்துட்டு எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் தான் இல்லையா? அதாவது சினிமா தியேட்டர்ல போய் படம் பாக்குறவங்க எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் தான். இத பார்த்த கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்த கேன மாதிரி தெரியுதா? வேற யார் எந்த நடிகருக்கும் ஃபேன் இல்ல. இவர் தான் உயரத்துல இருந்து அப்படியே உச்சில இருந்து எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாரு. மிச்சவங்க எல்லாம் வந்துட்டு அப்படியே நேர்ந்து விட்டுருக்காங்க. வள்ளலா இருக்கும், பட்டினத்தா இருக்கும். வீட்டுல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடுவாங்க, வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு தாவேகா சொல்லுதே. முதல்ல சொல்லக்கூடியவர் வீட்லயே அவருக்கு ஓட்டு இல்லைங்கிறதா இன்னைக்கு நிலைமை. தமிழ்நாட்டுல எந்த வீட்டில இருந்து விஜய்க்கு ஓட்டு போகாது. ஏன்னா தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனையில அவர் காக்கிற கள்ளமௌனம். அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 52 வயசுக்கு மேல அதுவே பழகிறோம். சொல்றாப்லங்க. அஞ்சலி அம்மாள் சிறப்பு நீதிமன்றம் எதுக்கு? பெண்களுடைய பிரச்சனை தீர்வு காண. மொத கேஸ் யாரு கேஸ் தெரியுமில்ல? சங்கீதா கேஸ் தான். நீங்க ஒரு பெரிய கூட்டத்தையே பேசிக்கிறீங்க. அஜித் பத்தி நீங்க பேசி அது ஒரு இல்ல சார், சும்மா ரேசிங் அது இதுன்னு எல்லாரும் வராருன்றது ஒப்புக்காக ஊர்ல நடந்த ரேசிங். அது உதயநிதி ரேஸ் விட்டுருந்தாரு இல்லையா? அஜித் சொல்ல, நான் இதுங்க அஜித் சொல்ல. ஓகே ஓகே. இல்ல எல்லாரும் அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுப்பாங்க. ஆனா பல நடிகர்கள், உச்சம் தொட்ட நடிகர்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய வாழ்க்கைய வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிராங்க, கார் ரேஸ்க்கு போறாங்க. ஆனா நமது தலைவர் என்ன முடிவெடுத்தார்? இத்தனை ஆண்டுகள் என்னை உச்சத்திற்கு அழைத்து சென்ற இந்த மக்களுக்காக நான் என் எஞ்சியுள்ள வாழ்நாளை திருப்பி தருகிறேன். விஜய் கூட நாம ஏற்கனவே திருப்பி அதான் பதிவு பண்றோம். கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து புசி நடக்குது. அடுத்து என்ன? வீதி வரை புசி, காடு வரை புசி, கடைசி வரை புசி. அவனை ஒண்ணும் தெரியாத உதவாக்காரன் நினைக்காத, அவன் மகா கட்டிக்காரன். உதவாக்காரன், துப்பு கட்ட பையன். மக்களை திட்டும் போது நாங்கள் தற்குறி கூட்டம் அல்ல, தத்துவ கூட்டம். திரள் நிதி பிச்சை எடுக்கும் போது இம்முறையும் எப்போதும் போல எமது மக்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் தங்களால் இயன்ற நிதியை கொடுத்து எங்களை வலிமைப்படுத்தி இருக்கிறீர்கள். இம்முறையும் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகளுக்கு எங்கள் பெற்றோர்கள் எங்களுடன் ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. ஸ்டாலின் தாத்தா நாங்க என்ன பயந்துட்டோம்னு நினைச்சீங்களா? நாங்க ராவண படம் என்னைக்குமே பின்தாங்க மாட்டோம், பயந்துடாதீங்க. சொல்லுவேன், கோயம்பேட்டில தான் இருப்போம். வந்து நானா பண்ணுங்க. இப்ப இவ்வளவு நேரம் மூச்சு முடுக்க பேசினாரு, எது ஒன்னாரு? இவ்வளவு நேரம் பேசினாங்க. டிவிகே கட்சியில இருந்து வந்து நாள் தானே போறாரு. எங்க வீட்டுல 6 பேர் இருக்கிறாங்க, 6 பேருமே டிவிகே தான் ஓட்டு போடுவோமே. பால்வாடி இயக்கத்திற்கு நிச்சயம் இந்த தேர்தலில் பாடம் சொல்லும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கில்லியில் ஆரம்பித்த பந்தம் திருப்பாட்சியில் திரும்ப சேர்ந்து ஆதி முதல் அந்தம் வரை காதல் குருதிகளானதால் 20 வருடம் கடந்தும் லியோவில் தம்பதிகளாகி தி கோட் மூலம் ஊர் சுற்றியதால் சங்கீதாவை கோர்ட்டுக்கு செல்ல வைத்திருக்கிறது விஜய் த்ரிஷா ஜோடி என்கிறார்கள் திரை உலகினர்.
முடிவு பண்ணிட்டேன். நான் விளையாட வேண்டிய கிரவுண்ட் அது இல்ல, இதுதான். அந்த பெண்கள் எல்லாம் ஆடு வைக்கிற இடையோட பெண்கள் எல்லாம் ஒரு குளத்தை குடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த பொறிக்கு நாய் ஓடி போய் அந்த பிள்ளை கட்டிட்டு இந்த துணிமையெல்லாம் எடுத்து மறந்துருந்தாங்க. இந்த பிள்ளைய உடைய கலந்து போயிட்டாங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா கொடுத்துட்டு மார்வங்களை மறைச்சிக்கிட்டு இப்படி பக்கவாக்கே நடந்து போகுது அந்த பிள்ளை. அவன் சொல்றான் பாருங்க, எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள், ரெண்டு கையும் நீங்க ஏந்தி கேட்டாத்தான் தருவீங்க. உண்மையிலேயே நல்ல மானகோசம் உள்ள தாய்மார்களா இருந்தா நாளைல இருந்து நீங்க கிருஷ்ணருக்கோ கண்ணனுக்கோ கோயில் கூப்பிடுறோம். உண்மையே அவளெல்லாம் யூடிசிங் உதவி பிடிச்சி கேட்கிறீங்க. நாய இந்த நாய பொம்பளை பிள்ளைய பார்த்தாலே யூடிசிங்கிறா, இவ்வளவு சேட்டை செஞ்சிருக்காங்க அந்த பொறிக்கு நாய். இவனை கடவுள் கும்பிடுங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, என்ன இப்படி சேஞ்ச் ஆயிட்டா? யார் சாமி இவன்?